பொங்கல் பண்டிகைக்கு ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு என்பது இன்று தொடங்கிய சில மணி நிமிடங்களிலே மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் இந்த டிக்கெட் என்பது விற்று தீர்ந்திருக்கிறது. குறிப்பாக தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு 120 நாட்களுக்கு முன்பாகவே ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் அன்று பொங்கலுக்கு முன்பாக பயணம் மேற்கொள்பவர்கள் டிக்கெட் விற்பனை என்பது இன்று தொடங்கி இருக்கிறது. அதே போல ஜனவரி 11ஆம் தேதி பயணம் மேற்கொள்ள நாளைய தினமும், ஜனவரி 12ஆம் தேதி பயணம் மேற்கொள்வதற்கு செப்டம்பர் 14ஆம் தேதியும், ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகைக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதியும் முன்பதிவு மேற்கொள்ளலாம் என தென்னக ரயில்வே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் பதிவு இன்று காலை தொடங்கிய சில நிமிடங்களிலே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி விரைவு ரயில், நெல்லை விரைவு ரயில், முத்துநகர் விரைவு ரயில் உள்ளிட்ட பல்வேறு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கிய சில நிமிடத்திலே விற்று தீர்ந்தது. அனந்தபுரி உள்ளிட்ட விரைவு ரயில்களிலும் டிக்கெட் விற்பனைகள் விற்று தீர்ந்திருக்கிறது. பெரும்பாலான ரயில்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்ததால் முன்பதிவு செய்யும் பயணிகள் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனவரி 10ஆம் தேதிக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் என்பது தொடங்கிய சில நிமிடங்களிலே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.